திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். அதனை பார்க்கலாம். பெண்கள் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொளுத்துவோன்னு சொன்னார். திருப்பரங்குன்றத்தில் காலங்காலமாக நடைபெறுகின்ற அந்த வைபவம், கார்த்திகை திருநாளில் தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வு, அந்த முறைப்படி அங்கே இருக்கக்கூடிய அங்கே சுவாமிகள் கொளுத்திருக்காங்க. மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. எல்லா மக்களும் திருப்தியாக இருக்காங்க. பிஜேபிக்கு அரசியல் பண்ணுவதற்கு, ஒரு களம் அமைப்பதற்கு அந்த இஸ்லாமியர்களுடைய தர்கா இருக்கக்கூடிய பக்கத்தில் போய் ஒரு பிரச்சனை பண்ண ஒரு முயற்சி தான். அந்த விட்டுக்கிட்டு இவங்க என்ன பொய் சொல்லாங்க? பொய் தானே சொல்லாங்க. இந்த பொய்யை நீங்கள் பத்திரிகை, நீங்கள் இந்த சார் நீங்கள் பத்திரிகைலாம் போய் இந்த குளத்தில் அப்படி செய்யலை இப்படி செய்யலைன்னு இந்த பிஜேபி சொல்லுறது பார்த்தீங்களா? அந்த பொய்யை நீங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. தம்பி அந்த விஷயம் தம்பி அப்பீலில் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அந்த விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம். மடமையை எரிக்கணும், இல்லை அறியாமையை கொளுத்தணும், என்ன வேணா சொல்லுங்க. ஆனா இந்து மத வழிபாட்டு உரிமைகளை மதிக்க வேண்டுமா வேண்டாமா? திருப்பரங்குன்ற தீர்ப்புக்கு எதிராக உடனே இவ்வளவு பேர்த்த ஒன்னா சேர்த்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு அடுக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை, நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழல், அமைச்சர்களுக்கு மேலான ஊழல் குற்றச்சாட்டுகள். இந்த வேகத்தை இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர், உள்ளாட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவர்கள் மீது எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை. ஆனா இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு உடனடியே எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. இந்து அறநிலையத்துறை எதுக்கு இருக்கிறாங்க? பக்தர்களோட உரிமைகளை காப்பாத்துறதுக்கு, கோயில்களை காப்பாத்துறதுக்கு, இந்து மத வழிபாட்டு உரிமைகளை பாதுகாப்பதற்கு இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை திமுகவோட அவங்களோட கொள்கை முடிவுகளை செயல்படுத்தக்கூடிய துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு எதுக்கு பேரு இந்து அறநிலையத்துறைன்னு வைக்கணும்? அதை எடுத்துடலாமே. இந்து கோயில்களை பாதுகாக்கிறதுக்கு தாங்க கோடிக்கணக்கான ரூபாயை பக்தர்கள் கையில வாங்கி வாங்கி நீ கும்பாபிஷேகம் பண்றோம். அதை நீட்டா கணக்கெடுத்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, எங்கள் ஆட்சியில இத்தனை கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோன்னு. கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு எத்தனை பணம் கவர்மெண்ட் கொடுத்தது, எத்தனை பணம் பக்தர்கள் கொடுக்கறாங்க அப்படிங்கறத வெள்ளை அறிக்கையா அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்கணும். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.